மத்திய அரசு எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்து தான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தலை ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில டி நகர்ல பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்ப்ரெட் லேண்ட் ஏரியா இருக்கு. அங்க எவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறீங்க. சென்னையோட அந்த ஸ்மார்ட்னஸுக்கு நம்ம போய் கேட்டோம், அவங்க கொடுத்தாங்க. சோ மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க? மத்திய அரசோட சண்டை போடுறதுக்கு அவனை ஓட்டு போட்டிருக்காங்க. neither dependent nor independent, we are interdependent. அப்பதான் மக்களுக்கு நல்லது நடக்கும். நீ வந்து மோடி கூட சண்டை போடுறத பாக்குறதுக்கு நாங்க இங்க இல்ல. அங்க இருந்து நீ என்ன இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த? தேர்தல்ல வெற்றி பெறணும். இன்னைக்கு திமுகவை ஒழிக்க வேண்டும். மக்கள் விரோத திமுக ஆட்சி, போலி திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். அதற்கு யார் சரியாக இருப்பாரு தேர்ந்தெடுத்து நாம செய்யணும். அவ்வளவு. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட கேள்விகள் 1000 நிகழ்ச்சி. நம்ம கூட அரங்கத்துல இணைஞ்சிருக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த எக்ஸ்எல்எம்எல்ஏ டாக்டர் பரமசிவம் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார்னு சொல்றதா டாக்டர்னு சொல்றதா எப்படி? ஓகே. ஸோ டாக்டர், இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் பற்றி நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கரண்டாக இப்போ அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போகுது, பொறுப்பாளர்கள்லாம் வந்து கொடுக்க போகிறாங்களா, என்னென்ன பொறுப்புகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நடைபெறுகிற மாவட்ட செயலாளர் கூட்டம் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க. இது வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ். எலெக்ஷன் இயர்க்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். அதிமுகவினுடைய அடிப்படை நம்பிக்கை தேர்தல் வெற்றிக்கு எப்பவுமே நம்ம நம்புறது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தான். திமுக நம்புறது வேற விஷயம், உங்களுக்கு தெரியும். பொய்யான வாக்குறுதிகளையும் பணபலத்தையும் அவங்களுடைய அதிகார பலத்தையும் அவங்க நம்பி களத்துல இறங்குவாங்க. இல்லைன்னா வாடகை மூளை நம்புவாங்க. போன முறை வடநாட்டிலிருந்து வரவழைக்கும். இங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி ட்ரஸ்ட் ஆன் அவர் கேடர்ஸ். ஸோ அவங்கள ஒருங்கிணைத்து ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலைகளை தான் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், இப்போ அவர் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, அவர் களத்துல இருந்து வந்தவர். ஸோ ரைட் ஃப்ரம் தி கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ்ல இருந்து டாப் லெவல் பாலிடிக்ஸ் வரைக்கும் பர்சனலா அதை உணர்ந்து அனுபவித்து அரசியல் செய்தவருங்கிறதுனால எங்க பிட்ஃபால்ஸ் இருக்கும், எங்க நம்ம விஷயங்களை சரி பண்ணணும், நேர்த்தியா பண்ணணுங்கிறது எல்லாமே ஒரு கள அரசியல் தெரிந்தவர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அவர் அதை முழுமையாக அந்த கட்டமைப்பை உருவாக்குற பணியில இருக்காங்க. ஸோ அதனாலதான் இப்போ இந்த பொறுப்பாளர்கள் போடுறது, பூத் லெவல்ல ஆட்கள் நியமிக்கிறது, BLA 2 அந்த ஏஜென்ட்ஸ் போடுறதுங்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால முக்கிய முடிவுகள் எடுக்கிற பணிகள்ல முக்கியமா அந்த கட்டமைப்பை உருவாக்குற பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து களத்துல இருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ களத்துல இருந்து வந்தவருக்கு அடித்தட்டு மக்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அடுத்த லெவலுக்கு வந்து எது அப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு விஷுவலைசேஷன் வச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கக்கூடிய சிஎம் அவரு ஓரளவுக்கு அவங்க அப்பாவோட டிராவல் பண்ணியிருக்காரு, களத்துல இருந்து வந்திருக்காரு. ஆனா டெப்யூட்டி சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு களத்தை பத்தி எதுவுமே தெரியாது, மக்களை பத்தியும் பெருசா எதுவும் தெரியாது. ஆனா இப்போதான் வந்துட்டு ரீசெண்டா தான் மக்களை போய் இப்போ மீட் பண்ணியிருக்காரு ஒரு நாளைக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு எந்த வச்சு அடுத்த சிஎம் அவருதான் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எப்படி தீர்மானிக்கிறாங்க அந்த சைட்ல இருந்து? அது அண்ணாவினுடைய திமுக இருந்திருந்தால் அந்த தேர்வு நடந்திருக்காது. இப்போ இது கருணாநிதி அவர்களுடைய திமுகவா மாறிடுச்சு. இப்போ கோபாலபுரத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தான் இந்த கட்சியை வழிநடத்த போறாங்கிறத இன்றைக்கு இருக்கிற திமுகவினுடைய மூத்த தலைவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையில இன்னைக்கு திமுக இருக்கு. இன்பநிதி வந்தாலும் நாங்கள் சொம்பு தூக்குவோம் என்று மேடையிலே ஒரு மூத்த அமைச்சர் சொல்ற அளவுக்கு நெப்போட்டிசத்தை அவங்க அக்செப்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நேற்று கூட சென்னையில ஒரு கூட்டத்துல ஒரு யங்ஸ்டர் பேசுறாரு, நாங்க அப்படித்தான் வாரிசு அரசியலை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. வந்து அது அவங்களுடைய பர்சனல்னு விட்டுட்டா கூட இன்றைக்கு அந்த கட்சியிலே உழைத்து கொண்டிருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு கூட அந்த வாய்ப்பு பறிபோகிற ஒரு சூழல் ஏற்படும். ரெண்டாவது வந்து அந்த எடப்பாடியார் போன்று களத்துல இருக்கிற ஒருவர் கையில இந்த தலைமை பொறுப்பு கிடைக்கிற போது அந்த கட்சியில ஒரு ஜனநாயகம் இருக்கும் எப்பவுமே. எனிபடி கேன் கெட் அந்த அந்த இடத்துக்கு வர முடியுங்கிற ஜனநாயகம் இருந்தா தான் ஒரு கட்சி ஆர்வமா செயல்பட முடியும், ஒரு தொண்டனுக்கு ஒரு வேகம் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து திமுகல அது இல்லை. நேச்சுரலா நீங்க சொன்னது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அவங்க எல்லாம். ஸோ அதனால ஒரு அடிப்படை பிரச்சனை இப்ப நீட்டை வச்சு அவர் பொய் சொல்லும் போது அனிதாவினுடைய அரசியலை வைத்து உதயநிதி வந்து அரசியல் செய்யும் போது உண்மையிலே கீழ இருந்து வந்துருவங்களா இருந்தா அவர் கூச்சப்பட்டிருப்பாங்க. They would have felt ashamed of taking that subject. ஏன்னா பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு இது வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ண முடியாத ஒரு சூழல்ல கூட அதை அவங்க நிறுத்தல. துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சேலத்துல மாநாடு போட்டு நான் 68 லட்சம் பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கி நான் பிரசிடென்ட்ட கொடுக்க போறேன். இந்த டிராமா ஸ்டில் கண்டினியூ. ஆனா இங்க அங்க டிராமா கண்டினியூ அதே நேரத்துல இங்க உயிர்களும் தொடர்ந்து பலியாயிட்டே இருக்கு.
ஸோ அவங்க ஒரு பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதுக்கு அவங்க குடும்பத்தில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை உதயநிதி நல்லா பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணி அவர் தொடர்ந்து அதை போயிட்டே இருக்காங்க. எடப்பாடியார் அதிமுகங்கிறது ஒரு பிரச்சனையில தீர்வை கொடுக்குறாங்க. ஸோ அதே நீட்டுக்கு எடப்பாடியார் என்ன பண்ணாரு, அதிமுக என்ன பண்ணுச்சு, இப்போ ஃபெயில்டு அந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம தோத்துட்டோம். இனிமேலும் இந்த மக்களையும் குழந்தைகளையும் ஏமாற்றக்கூடாது. ஸோ நம்ம 7.5 ஒரு ரிசர்வேஷனை கொடுத்துருவோம். ஸோ த கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் வில் பெனிஃபிட் ஃப்ரம் தட்னு முடிச்சோம். மை கொஸ்டின் இஸ் தட் என்னன்னா, இப்போ நீட்டோட ரகசியம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சி முடிய போது ரகசியமா தான் இருக்கு இப்போ வரைக்கும். அண்ட் மோரோவர் நீங்க சொன்ன மாதிரி இந்த 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஏடிஎம்கே சைட்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. இப்போ எலெக்ஷன் நெருக்கத்துல அது வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணப்படும், அதுக்கான ஆலோசனைகள் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரப்புல இருந்து சொல்லப்படுறாங்க. பட் இப்போ எப்படி பார்த்தாலுமே வந்து நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது ஜென்ரல் காமன் பப்ளிக்கே ஒரு ஐடியா வந்துருச்சு, கண்டிப்பா இதை ஒழிக்க முடியாது அப்படின்னு. ஆனா இன்னுமே அதை வச்சு ஒரு அரசியல் பண்றது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதாவது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே அதுதான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நரேட்டிவ் போய்கிட்டே இருக்கணும். அந்த மெடிக்கல் ஆஸ்பயர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுடைய ஓட்டு வங்கியை குறிவைத்து தான் இந்த விஷயங்களை அவங்க தொடர்ந்து நடத்துறாங்க. அதை விட இம்பார்ட்டன்ட் நரேட்டிவ் என்ன, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ற நரேட்டிவ். மத்திய அரசு எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்து தான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தலை ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பிஜேபி எதிர்ப்புங்கிற அந்த ஆயுதத்தை வந்து அவங்க பயன்படுத்தணும், சிறுபான்மை மக்களை ஏமாத்தணும், இங்க இருக்கிற பிஜேபி எதிர்ப்பாளர்களுடைய ஓட்டுக்களை அறுவடை செய்யணுங்கிறத அவங்களுடைய எண்ணமே உடைய. அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பிஜேபியோட கூட்டணி இருந்தோம். ஆட்சியில் இருக்கும்போது அங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருந்தார். அரசியல் நம்ம செய்யல, நம்ம சாமர்த்தியமா திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னொரு மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவம் அந்த மத்திய இருந்து பெறணும்னா இங்க நீ எவ்வளவு நிதி நீங்க கொடுத்துருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு லேண்ட் கொடுத்துருக்கணும், அந்த வேலையை பார்த்தோம். எத்தனை ஸ்மார்ட் சிட்டிஸ் நம்ம பிஜேபி இருந்து அந்த கவர்மெண்ட் இருந்து வாங்கணும். இன்னைக்கு சென்னையில டி நகர்ல பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்ப்ரெட் லேண்ட் ஏரியா இருக்கு. அங்க எவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறீங்க. சென்னையோட அந்த ஸ்மார்ட்னஸுக்கு நம்ம போய் கேட்டோம், அவங்க கொடுத்தாங்க. சோ மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க? மத்திய அரசோட சண்டை போடுறதுக்கு அவனை ஓட்டு போட்டிருக்காங்க. 39 MP 2 முறை வாங்கிட்டீங்க. சோ நீங்க எவ்வளவு திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு இருக்கணும். இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் இந்தியாவிலே தமிழ்நாட்டு விவசாயிகள் தான் அதிகமா பெற்றிருக்காங்க. அந்த எடப்பாடி ஆட்சிகள் 25,000 crores நம்ம அந்த பிஎம் உடைய பயிர் காப்பீட்டு திட்டத்துல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க நம்ம ஃபார்மர்ஸ். தட் இஸ் ஸ்மார்ட்னஸ். அண்ணா என்ன சொல்லியிருக்காருங்க, மத்திய அரசுக்கும் மாநில அரசு எப்படி இருக்கணும், கட்டுண்டு வாழும் பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம். நெய்தர் டிபெண்டன்ட் நார் இண்டிபெண்டன்ட், வி ஆர் இன்டர் டிபெண்டன்ட். அப்பதான் மக்களுக்கு நல்லது நடக்கும். நீ வந்து மோடி கூட சண்டை போடுறத பாக்குறதுக்கு நாங்க இங்க இல்ல. அங்க இருந்து நீ என்ன இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த? உன்னால காவிரி மேகதாது அணை கட்டுறான், தடுத்து நிறுத்த முடியல. முல்லை பெரியாறுல புரட்சித்துறை அம்மாவும் எடப்பாடியார் 142 அடி தேக்கலாம்னு சொல்லியாச்சு. எத்தனை முறை நீ தேக்கி இருக்க? குறைந்தபட்சம் அந்த பேபி டேம்ல 3 மரத்தை வெட்டணும். அதை உன்னால பண்ண முடிஞ்சிருக்கா இது வரைக்கும்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் 39? இப்ப கீழடி எக்ஸ்கவேஷன் இது ரிப்போர்ட்ஸ் வரலன்னு இவ்வளவு பிரச்சனை பண்ணி அது போராட்டம் நடத்த வேண்டிய விஷயமா? யூ ஹேவ் a big strength of 39 MPs. நீ போய் அங்க நாடாளுமன்றத்திலே உன்னோட வேகத்தை காட்டணும். ஏன் அவரை மாத்துனீங்க ஆர்கியாலஜிஸ்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன்? யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட். அமர்நாத் ராமகிருஷ்ணன் இப்ப சொல்றாரு அது நடக்க வேண்டிய இடமே இல்ல, எக்ஸ்கவேஷன் 8th அகழாய்வு நடந்த இடம் வந்து எனக்கு திருப்தி இல்லங்கிறாரு. யூ ஷுட் ஹவ் given a space. நீ அவர்கிட்ட கேட்டு அந்த அகழாய்வு நடக்கும்போது நீ இன்டர்வியூ பண்ணிருக்கணும்ல. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் சொல்றேன். சோ the narrative behind this is மத்திய அரசு எதிர்ப்புங்கிற நாடகம் இருக்கிற வரைத்தான் இங்கே அவர்களுக்கு சிறுபான்மை மக்கள் வாக்கு கிடைக்கும். அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீட் விஷயத்துல அதை தான் பண்றாங்க. தீர்வு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ண முடியாது. சோ 10% கொடுக்கணும் நீங்க கேட்டீங்க கொஸ்டின்ல. அதை எப்ப கொடுத்துருக்கணும்? ஒன்ஸ் யூ காட் தி பவர், யூ டோன்ட் கிவ் இட். நீங்க அதுக்கு முயற்சி பண்ணலங்கிறதுல இருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு பிரச்சனையும் ப்ரொலாங் பண்ணணும். கீழடி, அடுத்தது முருகன் மாநாடு, அடுத்து இப்ப திருப்பி நீட் ஆரம்பிச்சிட்டாங்க. நீட்ல குளறுபடி நடக்குதுன்னு இப்ப போடுது. So you have the power, you have courts to argue, எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க அங்கதான் போயிருக்கிறது. ரொம்ப உச்சபட்ச காமெடி என்னன்னா 100 நாள் வேலைக்கு பணம் வரல. ஓகே, அதிமுக ஆட்சியிலையும் பிஜேபி தான் இருந்தாங்க. நாங்க இருந்தப்ப எப்படி வாங்கி கொடுத்தோம்? கரெக்டா 2 மாசம் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல கிராமத்துல இருக்கவங்களுக்கு பணம் வரலன்னா உடனே நம்ம எம்பிஸ் தான் they fought and brought the money back. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் திரட்டிட்டு போய் மத்திய அரசுக்கு எதிராக கிராமத்துல எங்க வேற தொகுதி இருக்குன்னா அங்க இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்க ஒரு 100 பேர்த்த கூட்டி போய் ஒரு இடத்துல போராட்டம் நடத்தினா என்ன நடக்கும்? ஓகே, எனக்கு வந்து you're a doctor, as a doctor-ஆ I have a question from a common public side. இப்ப நீட் அப்படிங்கும்போது is it really ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரிப்பரேஷனா இல்ல இது வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதா? To be frank with you, என்ன பொறுத்த வரைக்கும் as a doctor இந்த ப்ரொஃபஷனை எடுக்கிறவங்க டெஃபினட்டா they should be equipped. அவங்களுடைய இன்டெலிஜென்ட் கோஷன்டா இருக்கட்டும், அவங்களுடைய நாலேஜா இருக்கட்டும் ஹையா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். நீங்க எல்லாத்துக்கும் ஐஏஎஸ் கொடுங்க, அதுக்கு நம்ம போய் கேட்போமா அந்த மாதிரி. ஸோ whoever is talented is goes to be a
சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. சேம் அப்ளைஸ் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. டாக்டருங்கிறது உயிரோட விளையாடுற விஷயம். ஸோ டெஃபினெட்லி an exam is mandatory. அதுல ஒண்ணுமே நம்ம குறையே சொல்லல. பட் அந்த சிலபஸ் இஸ் வேரி. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை படிக்கிற சிலபஸும் ஒரு சிபிஎஸ்சி படிக்கிறவங்களும் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த உதவிகள், அவன் டியூஷன் வைக்கலாம், அகாடமிக்கு போறான், இல்ல நிறைய தேர் ஆர் சோ மெனி இன்ஸ்டிடியூட்ஸ் அந்த பட் த கவர்மெண்ட் சில்ட்ரனுடைய சிலபஸ் கம்மியா இருக்கு. ஓகே. ஸோ அந்த டிஸ்பாரிட்டியை சரி பண்ணிட்டு இந்த நீட்டுக்குள்ள நம்ம வரணும், ஒரு காமன் எக்ஸாமுக்குள்ள வரணும். ஸோ வி நீட் அ காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுல தெர் இஸ் நோ டவுட். நம்ம ஏடிஎம்கே சார்பா அதுதான் சொல்றோம், allow us to conduct their exam, we will conduct a common exam தான் நம்ம கேட்கணும். ஓகே. சோ அதுதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடணும். பட் we failed. பட் இன்ஸ்டன்ட்டா என்ன பண்ணிருக்கணும்னா இந்த சிலபஸ் தரம் உயர்த்தி இருக்கணும். அதிமுக இந்த சிலபஸ் தரம் உயர்த்தியது. திரு செங்கோட்டையன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது புக்ல இருக்கிற சிலபஸை மாத்திரம் QR கோட் அந்த புக்ஸ், நீங்க இன்டர்நெட் ஆக்சஸோட அந்த சிலபஸை நீங்க படிக்க முடியும். கருணாநிதி என்ன பண்ணாரு, சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு பாரா கொண்டு வர்றதுக்கு பதிலாக சமச்சீர் கல்வின்னு சொல்லி கீழே கொண்டு வர்ற. You are never trained your teachers. உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்க நீட்டுக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு அவங்களை நீங்க பயிற்சி கொடுத்துருக்கீங்களா? இல்ல. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க, டிஎன்பிசிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. Have you got Anita's Academy for NEET? I don't know. So அங்கதான் அந்த பிரச்சனை. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி அரசியல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கூட்டணி கட்சிகளை பத்தியும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சொல்லலாம், மிஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கூட சொல்லலாம். இந்த பக்கம் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, அதனால கண்டிப்பா மக்களுடைய வாக்குகள் வந்து திமுக பக்கம் தான் போகும் அப்படின்னு இந்த பக்கம் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இல்ல ஓவர் கான்பிடென்டா இருக்காங்க, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு பெரிய கூட்டணிகளுக்கு நடுவுல ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதாவது எங்களாலதான் இப்ப நீங்க வந்து ஆட்சியில உட்கார்ந்துருக்கீங்க, இப்ப நாங்க பிரிந்து போவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு, அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதது உங்களுடைய இஷ்டம்னு அந்த பக்கமும் ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இது அறிவாலயத்துல இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாம மூடி மறைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கு. சோ உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க. கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இன்னைக்கு எடப்பாடியாருடைய காலத்திலும் தெளிவாக அது ஒரு தேர்தல் கணக்கு. ஸோ கொள்கை அடிப்படையிலாக கூட்டு சேர்வதில்லை. தேர்தலில் வெற்றி பெறணும். இன்னைக்கு திமுகவை ஒழிக்க வேண்டும், மக்கள் விரோத திமுக ஆட்சி, போலி திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும், அதற்கு யார் சரியாக இருப்பாரு தேர்ந்தெடுத்து நாம சேரும், அவ்வளவுதான். பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், நம்ம வந்து கூட்டணியில் இல்லாம தனித்து தான் இருந்தோம். ஏற்கனவே என்டிஏல இருந்தோம். ஒரு சில சூழ்நிலைகள், பர்சனல் விஷயங்கள், கட்சி சார்ந்த கொள்கை சார்ந்த சில முரண்கள் ஏற்பட்டது, பல்வேறு விஷயங்கள்னால நம்ம வாண்டட் டு ஸ்டெப் டவுன், வெளியில வந்தோம், கண்டெஸ்ட் பண்ணோம். இன்றைய காலகட்டத்திற்கு இது தேவைங்கிற முடிவான எடப்பாடியார் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பதற்கு பிஜேபி ஒற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் அவர்கள் வந்து தலைமை ஏற்பதை திரு அமித்ஷா அவர்களே வந்து இங்க சொல்ற ஒரு சூழல் இருக்கப்போ டு ஃபைட் தி எலெக்ஷன் நம்ம அந்த கூட்டணி வச்சிருக்கோம். இதுல வந்து பிஜேபி கூட சேர்ந்துட்டு அந்த கொள்கை அத்தனையுமே அதிமுக ஏற்றுக்கொண்டதாக திமுக திணிக்கிற கருத்தை நான் வன்மையாக இந்த நேரத்துல அதை மறுக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன, இந்த பூச்சாண்டி வருதுன்னு சொல்ற மாதிரி பிஜேபி காமிச்சு ஓட்டு வாங்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப நீங்க டு பி ஃபிராங்க், நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க இவ்வளவு சொல்றாங்க இல்லையா, இவ்வளோ விஷயங்கள் பிஜேபி பத்தி சொல்றாங்க. திரு கருணாநிதி அவர்கள் பிஜேபியோட கூட்டணியில் இல்லையா? குஜராத்ல ஒரு மிகப்பெரிய மதக்கலவரம் இருந்து அவ்வளவு பேர் இறந்தப்ப இவர் அதற்கு சப்பக்கட்டு கட்டினாரா இல்லைங்களா? இன்னொரு மாநிலத்து விஷயத்துல நான் தலையிட முடியாதுன்னு சொன்னாரா இல்லைங்களா? சோ இப்போ நீங்க சேகர்பாபும் திரு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் RSS நிகழ்ச்சியில கலந்துகிட்ட புகைப்படங்கள் இப்ப கூட நெட்ல வருது. சோ இவங்க வந்து ஒரு மேனிபுலேட் பண்ணணும் இந்த இதை வச்சுன்னு இருக்காங்க. சோ அதனால இதை வந்து மக்கள் ரசிப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. நான் முதல்ல சொன்னது அல்டிமேட்டா மக்களுக்கு என்ன வேணும், கவர்மெண்ட் இருந்து நல்லது நடக்கும், ஐ வாண்ட் அ குட் ஸ்கீம், அதுதான் நம்ம செய்யணும். சோ அது வந்து நிச்சயமாக இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க 3வது முறையாக அவர் பிரதமராக இருக்கிறார். நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தருகிற திராணி திமுகவுக்கு இல்லை. சோ எடப்பாடியார் கூட்டணியில மீண்டும் ஆட்சி அமைகிறது, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணி இருக்கிற பொழுது நம்ம நிறைய திட்டங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆப்போசிட் இதை பார்க்கும் பொழுது கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கட்டும், இன்னைக்கு திருமாவளவன் இருக்கட்டும், இன்னைக்கு நிறைய குரல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் கொடுக்குற குரலை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நாங்களும் இங்க இருக்கோம், எங்களுக்கான சீட்டை நீங்க உயர்த்தி கொடுக்கணுங்கிற ஒரு சிக்னலா தான் நான் பாக்குறேன். உணர்வுபூர்வமாக ஒரு குரல் கொடுக்கறதா நான் பாக்கல. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதே திரு சண்முகம் அவர்கள்லாம் இப்போ நிறைய அரசனுடைய விஷயங்களை இன்னைக்கு சுட்டி காட்டுறாங்க, வரவேற்கத்தக்கது. நிச்சயமா வந்து இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறது சாம்பிளா இருக்கு. பட் ஓவராலா அந்த கூட்டணியை விட்டு யாரும் பிரிவதற்காக குரல் வருதுங்கிறத தாண்டி சீட்டை பேரம் பேசுறதுக்காக தான் அந்த குரல் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு.
அந்த அதிகாரத்தை பிடிச்சு வைக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயம். இன்றைக்கு 1000 FL2 பார்கள் தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டிருக்கு. மூடினதுன்னு சொன்னது 500 மதுக்கடைகள், ஆனால் திறக்கப்பட்டிருப்பது 1000 FL2 பார் மணமகிழ் மன்றம். இருந்தாலும் நம்ம சொல்ல ஆனால் அதை வைத்து அவர்கள் செய்த அரசியல்ங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ். அரசியல் ஒரு மத மோதல் உருவாக்குற ஒரு சூழலை இந்த திமுக அரசு வேடிக்கை பார்க்குது. இந்தியாவிலேயே ஃப்ரண்ட் பேஜ்ல அதிகமா நியூஸ் பேப்பர்ஸ்ல விளம்பரம் கொடுக்கிற முதலமைச்சர் யாருன்னு தெரிவித்தா திரு ஸ்டாலின். அதுல ஏதாவது புதுமையான திட்டங்கள் இருக்கான்னு நிச்சயம் எல்லாமே அதிமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டுறது தான்.